நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராமதாஸ் தலைமையில் பூம்புகாரில் இன்று மாலை நடைபெறவுள்ள பாமக வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாட்டு முகப்பில் அன்புமணியின் படம் இல்லாமல் கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. அதன் நேரலை காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக மற்றும் வன்னியர் சங்க சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இன்று மதியம் 3 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இன்று நடைபெற இருக்கிறது. பிரம்மாண்டமான மாநாடுக்கான அரங்கு அமைக்கப்பட்டு 20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பிற்காக பேரிகார்டுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பூம்புகார் நுழைவாயிலிருந்து வழி நெடுகிலும் சாலையின் இரு புறங்களிலும் வன்னியர் கலசம் உள்ள கொடி கம்பங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டோம். பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு உள்ள பேனர்கள் ஒரு சில பேனர்கள் மட்டுமே அன்புமணியின் படம் இடம்பெறவில்லை. மற்ற அனைத்து பேனர்களையுமே அன்புமணியின் படம் போடப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாடு கூடாரத்தின் அமைந்துள்ள இடத்தின் நடுவே 2 பழமையான வேப்ப மரங்கள் இருக்கிறது. அது இரண்டுமே அகற்றப்படாமல் இந்த மருத்துவர் ஐயாவின் பிறந்த தினத்தை பசுமை தாயக நாளாக கொண்டாடப்படுவதால் அந்த மரங்கள் அகற்றப்படவில்லை என்று பாமக சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாடு நுழைவாயில் பிரம்மாண்டமாக பேனர் ஒன்று அமைக்கப்பட்டு நுழைவாயில் ஆட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி சரஸ்வதி அம்மையார், காடுவெட்டி ஜே குரு, வன்னியர் கலசம் இந்த புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. அன்புமணி படம் இடம்பெறவில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா மாநாடு நடைபெற உள்ள நாற்காலிகள் போடப்பட்டு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட நிர்வாகிகள் அமரும் இடத்திலும் அன்புமணியின் படம் இடம்பெறவில்லை. அங்கும் ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மையார் அவர்களுடைய படம் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. தற்போது பிரம்மாண்டமாக மேடை கூட அமைக்கப்பட்டு மேடையின் பிரம்மாண்ட எல்இடி திரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் அமர் இடங்களில் எல்இடி திரைகள் தற்போது தயாரித்து முறையில் ஈடுபட்டு. மேலும் தண்ணீர் பாட்டிலுக்கு மகளிர்கள் அமர் வகையில் அருகே தண்ணீர் பாட்டில்களும் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பொது கழிப்பிடங்கள், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன்னிட்டு தற்போது மாநாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் தலைமையில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.